ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நீத்து ஸ்ருதியோட விஷயம் பயங்கர பெருசாகிடுச்சு. ஸோ நீத்து வந்து ரவிக்கிட்ட சாரி கேட்டால் தான் இந்த வீட்டுக்கு நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு ஸ்ருதி பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. யாராலையுமே ஸ்ருதியை சமாளிக்கவே முடியல. ஸோ அதனால் மீனா என்னுடைய ஃபங்க்ஷன், அதாவது நான் பூக்கடை திறக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஸ்ருதியை வர வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மனோஜை பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னு ரோகிணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு போயிட்டு அந்த ஆர்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நடித்து அதை வாங்கிறதுக்காக போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அவருமே இந்த லேடியாக நினச்சா பாவமாக தான் இருக்குது, இந்த ஆர்டரை இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தாங்களோ இல்லையோ உடனே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் எடுக்கிறது கிடையாது. அப்புறமா ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கவும் விஜயா போயிடுறாங்க. விஜயா போன உடனே என்னாச்சு மனோஜ் அப்படின்னு கேட்கவும், இல்லை ரோகிணி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காமா அப்படின்னு சொன்ன உடனே அவரோட நம்பரை இன்னும் நீ பிளாக் பண்ணலையோ அப்படின்னு, நம்பரெல்லாம் டிலீட் பண்ணியாச்சுமா, அவகிட்டே என் நம்பர் இருக்குல்ல அதுலேருந்து ஃபோன் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லவும், எதுக்கு நீ எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நானுமே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் பல தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சரி அன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் முடியல, உஷாராயிட்டா, இன்றைக்கி அதை ரெக்கார்ட் பண்ணலாம். சரி மனோஜ், நீ அட்டன் பண்ணி வேணும்னா அவகிட்ட பேசுகிற மாதிரி நடித்து எப்படியாச்சும் அவள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்க முடியுதா பார்க்கலாம். நீ அந்த ரெக்கார்ட் பண்ணுறத அனுப்பு, அதாவது ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணவும், ஹலோ மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, நீ நான் தான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே பாரு மனோஜ், ப்ளீஸ் மனோஜ் என்னை புரிஞ்சுக்கோ, நீ ஏன் என் மேலே கோபமாக இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மனோஜ். நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, ஏழை பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கி கொடுத்த ஆர்டர் உனக்கு கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் நீ கடங்காரன் ஆகிட்ட. அதனால தான் நீ என்னை கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன். நீ கவலைப்படாத மனோஜ், நான் அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன். கலா மேடம் இப்போது கோமாவில் இருக்கிறதுனால சார் வந்து நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், நமக்கு அந்த ஆர்டர் கொடுக்குற மாதிரி அவர் பேசியிருக்காரு மனோஜ். ப்ளீஸ் மனோஜ், அந்த பெரிய ஆர்டர் நமக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. அந்த ஆர்டர் கிடைச்சிடுச்சுன்னா நம்மளோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். நீ இதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போகணுமா மனோஜ், இதெல்லாம் ரொம்ப டூ மச் மனோஜ். அத்தை தான் பணத்துக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா நீ என்னை லவ் பண்ண தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜ், ஏன் அப்படிலாம் நீ பண்ணுற? அந்த பெரிய ஆர்டர் நமக்கு கிடைச்சிருச்சு மனோஜ், அந்த கடனையும் நம்ம அடைச்சிடலாம் மனோஜ். ஆன்ட்டிக்கிட்ட நீ சொல்லு, சரியா? சொல்லி நம்ம 2 பேருக்கும் விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு ஆன்ட்டிக்கிட்ட பேசு மனோஜ். ப்ளீஸ் மனோஜ், நான் அதுக்கு தான் இப்போ கால் பண்ணேன், நான் வைக்கட்டுமா? ப்ளீஸ் மனோஜ், உன் மனசு மாறும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கூடிய சீக்கிரம் நீயே எனக்கு கால் பண்ணணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா கட் பண்ணதுக்கப்புறமா, என்னம்மா நாம் ஒன்று நினச்சி ஃபோன் அட்டன் பண்ணால் இவ வேற பேசிகிட்ருக்கா, அந்த ஆர்டர் வாங்கிட்டா அப்படின்னு வேற சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, டே அதெல்லாம் சும்மாடா, நீ இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறல, எங்கே விவாகரத்து பண்ணிடுவியோன்ற பயத்தில் கோர்ட்டில் எப்படியெல்லாம் பேசினா, இப்போ இப்படி பேசுகிறான்னா என்ன அர்த்தம்? நாம் அவள் வாயிலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த கரைக்கலான்னு பார்த்தா அவள் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணுறப்போலாம் கேர்ஃபுல்லாக இருக்கா மனோஜ். நாம் தான் முட்டாளாகிட்ருக்கோம், நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்படி பேசுறதுனால நீ மனசு மாறுவல்ல, டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் மனோஜ் உன்னை ஐஸ் வச்சு இப்படிலாம் கரைக்கிறா, நீ ஏமாந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு, நிஜமாலாமா அப்படின்னு, என்னடா பின்ன அவள் ஆர்டரை வாங்கிட்டது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போ போக போறியா? என்ன அந்த பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் மறைஞ்சிரும், அதாவது மாறிடும், சரியா போயிடும் அப்படின்னு நீ அவகிட்ட போறியா அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு. பின்ன என்ன மனோஜ், அவகிட்ட நீ உஷாராயிரு, அவ்வளோதான் நான் சொல்வேன், அவள் வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இங்கே மனோஜுமே கூட எப்படியோ மனோஜ்க்கு ஒரு பொரிய தூவிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அது வலையில் மாட்டோம் மீனோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி ரோகிணின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் மீனா அடுத்து அந்த மாலுக்கு வராங்க, அதாவது அந்த பில்டருக்கு வராங்க. அந்த பில்டிங்க்கு வந்து அந்த மேனேஜரை பார்த்து பேசுகிறாங்க. சார் பூஜையை ரெடி பண்ணுறதுக்காக, பூஜைக்காக எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் நாளைக்கே கடையை ஆரம்பிச்சிடுங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு, நீங்கள் இந்த இடத்துல தான் கடை போட போகிறீங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு வந்து இந்த இடம் இந்த வீடு இப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க அந்த பில்டருமே கூட.
அதாவது அந்த மேனேஜர் மீனாமே அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணுறதுக்காக சொல்லிட்டுருக்காங்க. சார் கடையை எப்போ எங்கே எப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பற்றி கவலைப்படக்கூடாது மேடம். எல்லாத்தையும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறோம். ஆல்ரெடி சொல்லியாச்சு இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடணும். உடனே கரெக்டாக மீனா அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கடையுமே வந்து இறங்கிடுது. சார் என்ன சார் கடைன்னு சொன்னீங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது பெரிய இது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மேடம், பின்ன இவ்வளோ வீட்டுக்கும் சின்ன கடையை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? அதான் கொஞ்சம் பெருசாகவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா தான் டெய்லி இங்கே பூ வாங்கிட்டே இருப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, வெளில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே. இங்கே இருக்கிற 275 வீடு போய் அவ்வளோ பேருக்குமே நீங்கள் பூ விற்றா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் இன்னொரு விஷயம், இங்கே கடை போட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பூ கொடுக்கறதுனால நான் வெளி ஆர்டர் எதுவும் எடுத்து செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஏதாச்சும் ரூல்ஸ் போடுவீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை மேடம், அது உங்களுடைய அடுத்த லெவல் பிஸ்னஸ் வந்து அதெல்லாம் நாங்கள் தடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இன்னொரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து புதுசாக வந்து ஃப்ரூட் பொக்கேலாம் வந்து கூட நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். யாருக்காச்சும் இப்போ கிஃப்ட் கொடுக்கணும் பார்ட்டியில் அப்படின்னா அதையுமே சார் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வேஸ்ட் ஆகாமல் அவங்க இதை கொடுப்பாங்க. நான் அதையும் இங்கே வைக்கலாமா சார்? இங்கே யாருக்காச்சும் தேவைப்பட்டால் அவங்க பில்டிங்கில் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், ஓகே மேடம், அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்கள் இதே நம்பியும் மட்டும் இருந்துடக்கூடாது அதில்ல, அதனால் சரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வெளியில் ஏதாச்சும் பூ ஆர்டரோ இல்லை வீடு நிறைய இடத்துக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், அந்த இடத்துக்கும் நான் வந்து இங்கேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே கொடுத்துருவேன் சார். நான் முடிஞ்சால் யாராச்சும் உதவிக்கு கூட ஆள் வச்சுப்பேன் சார். என் கூட எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பூ கட்டுருக்காங்க, அவங்கள நான் சேர்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் சார். நீங்கள் கவலையே படாதீங்க, என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் சார். வெளியில் நான் வேலை செய்கிறதுனால இங்கே இருக்கிறவங்களுடைய வேலை வந்து பூ வந்து டைமுக்கு கொடுக்க முடியாத போகும். ஸோ இங்கே ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் வேலை அப்படின்னால நீங்கள் பயப்படவே தேவையில்லை சார், நான் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிங்க மேடம், ஓகே உங்கள் இஷ்டம் தான், ஆனால் வெளியிலேருந்து யாரும் இங்கே வந்து மட்டும் பூ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கண்டிப்பாக சார், நான் இங்கே எதுவும் பண்ண மாட்டேன் சார். கடையை இங்கே போட்டுட்டு இங்கே தேவையான பூக்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு மற்றபடி மற்றது எல்லாத்தையுமே வீட்டில் வச்சோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை வச்சோ நான் வெளியில் கட்டி பூ வந்து கொடுத்துக்கிறேன் சார். அவங்களுக்கு நான் பணம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவும், சரிம்மா அது உன் இஷ்டம் தான், நான் சொன்னது மட்டும் கவனம், ஆனால் எந்த விதத்துலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாளைக்கு காலையிலே நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்ல நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்பி வந்து போகிறாங்க. சரிங்கம்மா ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இந்த ஆர்டர் எடுத்திருக்கீங்களே, இதுக்காக அட்வான்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு 6 மாதம் 3 மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்லை சார் அப்படி எதுவும் எனக்கு அட்வான்ஸாக வேணாம் சார், நான் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமே கூட நீங்கள் என்னை நம்பி பணத்தை கொடுக்கலாம் சார். முன்னாடியே பணம் வாங்குறது எதுக்கு சார்? அப்புறம் ஏதாச்சும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலாட முடியாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் அது லாஸ் தானே சார். திரும்பவும் என்னால் அவ்வளோ அமௌண்ட்டையும் கொடுக்கவும் முடியாது சார். நான் அப்படி முடியாதுன்றதுக்காக அப்படி சொல்லலை, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தானே சார். நான் முடிச்சதுக்கப்புறமா கூட மாதம் மந்த்லி ஒன்று கூட நான் சேலரி வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகேம்மா உங்களோட இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால மீனாவுக்குமே இந்த ஆர்டர் வந்து கிடச்சிடுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஏங்க நாளைக்கு காலையிலே பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அங்கே போகணுங்க, கடையை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ ஸ்ருதியை கூப்பிட்றேன்னு சொன்னல, கூப்பிட்டுட்டியா அப்படின்னு. இல்லைங்க இப்போ தான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய மீனாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சீதாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நீங்களும் செல்வம் எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நான் சொன்னால் செல்வம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வித்யாவை கூட வர சொல்கிறாங்க, முருகன் வித்யா. அப்புறம் கடைசியாக ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டில் ரவி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே ஓடி ஓடி வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. மீனா ஃபோன் பண்ண உடனே சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. பரவாயில்லையே என்னையாச்சு யாருன்னு தெரியுதே, அத்தை கால் பண்ணதுக்கு யார் எந்த அத்தைன்னெல்லாம் கேட்டேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. என்ன மீனா அத்தை கிட்டே நான் அப்படி பேசினேன், உங்ககிட்ட அப்படி பேசுவேண்ணா, சொல்லுங்கள் மீனா என்ன விஷயம் அப்படின்னு. வீட்டுக்கு கூப்பிட்றதா இருந்தால் தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் சொல்லாதீங்க, அப்புறம் நான் ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இல்லை ஸ்ருதி
வீட்டுக்கெல்லாம் உங்களை வர சொல்லலை, நான் அதான் அந்த 265 வீட்டுக்கு பூ ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆமாம் மீனா அப்படின்னு. அதுக்கு நாளைக்கு அங்கே கடையை திறக்க ஓப்பன் பண்ணி சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. என்ன மீனா நான் எதுக்கு அங்கே அப்படின்னு. என்ன ஸ்ருதி, நம்ம வீட்டில் ஒருத்தவங்க நீங்கள் வரலைன்னா எப்படி, எனக்கு கூட சப்போர்ட்டாக பார்க்க பலமாக இருந்தவங்க நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே, நீங்கள் வரலைன்னா எப்படி, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னவும் ஸ்ருதி அப்படி இப்படின்னு தயங்குறாங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொன்னதும் சரி ஓகே மீனா நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரவி வாங்கவும் ஸ்ருதி அப்படின்னு அவங்க குரலை கேட்ட உடனே, ரவியோட குரலை கேட்ட உடனே டப்புன்னு கட் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அவர் போயிட்டு ரூம்குள்ளே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இப்படி தேவையில்லாமல் நம்மளோட லைஃப்பில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. நான் எந்த அளவுக்கு ஸ்ருதியை லவ் பண்ணி இந்த கொஞ்சம் நாட்களில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம், இப்படி அவள் ப்ரப்போஸ் பண்ணான்றதுக்காக என்னுடைய மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் ஏன் அப்படி அவ கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ரவி வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக சரியாக போயிடும் ரவி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு மீனா வந்து ரவி ஃபீல் பண்ணதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலையுமே நைட்டே மீனா பூலாம் கட்டி வச்சுக்கிட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பொருளெல்லாம் வந்து வாங்கி வச்சிட்ருக்காங்க. என்னடி பசிக்குது எனக்கு சமைச்சிட்டியா அப்படின்னு. சமைச்சிட்டேன் அப்படின்னு. எடுத்து வை, கூப்பிட தெரியாதா சமையல் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் மீனா நாளைக்கு கடைக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா. ஏன் சமைச்சு வச்சதை அவங்களால எடுத்து கூட போட்டு சாப்பிட முடியாதா, அவளே எத்தனை வேலையை தான் செய்வா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே மீனா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க பாஞ்சுக்கிட்டு விஜயா இருந்துக்கிட்டு. அண்ணாமலை வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கா, சமைச்சு வச்சுருக்கால நடு, நம்ம எல்லாருமே எடுத்து வச்சு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேரும் மனோஜை கூப்பிட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ரவியை சாப்பிட கூப்பிடும்போது அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஏதாச்சும் மாறி போயிட போதா, வா அப்படின்னு சொல்லிட்டு ரவியை வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. முத்தும் அண்ணாமலையுமே கூட. ரவி பிடிவாதமாக வரமாட்டேன்னு இருக்காரு. அங்கே பழங்குறையிலே சாப்பிட்டுட்டு அதுவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கடா, நீ என்னென்னா இங்கே பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இப்படி வர்த்திட்டு இருக்க, வாடா நீ இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறதுனால ஸ்ருதி தேடி வந்துட போதா என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. ஆனால் கொஞ்சம் கூட சாப்பாடு அவருக்கு தொண்டையில் இறங்குறதே இல்லை, அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு ஸ்ருதியை நினச்சி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தூங்க போயிடுறாங்க. எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா மனோஜ் வந்து ரோகிணி சொன்ன விஷயத்த நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆர்டரை திரும்ப ரோகிணி வாங்கியிருக்கேன், அதை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கடனையும் அடிச்சிடலாம். அப்புறம் பத்திரத்தை எடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம், அதை அவர்கிட்ட கொடுத்தா வட்டி வேணான்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்தையும் ஷோரூம்லேருந்து வர லாபத்தை வச்சு அடிச்சிட்டா அப்படின்னா பத்திரத்தையும் திருப்பியில் நம்ம கடனெல்லாம் கழிஞ்சிருமே. ரோகிணி நம்மளை விட்டு போனதுனால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு. ரோகிணி திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவளால் அதிர்ஷ்டம் நிறைய வந்துடும்ல, அம்மா கூட அடிக்கடிக்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ரோகிணி பண்ண விஷயத்தினால தான் அவளை துரத்திட்டோம் அப்படின்னு அதை நினச்சிட்ருக்காரு மனோஜ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே மீனா முதல் வேலையாக எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கடைக்கு கிளம்பி போயிருக்காங்க. மீனா காஃபி கொண்டு வா அப்படின்னு விஜய் எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு, மீனாவும் மொத்தம் வீட்டில் இல்லை, அவருக்கு காலையிலே கிளம்பிட்டாங்க அப்படின்னு. எங்கே போயிட்டா அப்படின்னு. என்ன அவள் பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு போனதை மறந்துட்டியா அப்படின்னு. அப்போ வீட்டில் இவ சமைக்கலையா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இங்கே பாரு, உடனே சோறுன்னு அலையாத, அவள் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு காஃபி போட்டு எல்லாருக்கும் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு தான் போயிருக்கா, போய் அதை எடுத்துகிட்டு வந்து குடிக்கக்கூட முடியாதா, கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டியே, போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காரு. உடனே என்ன திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிட்ருக்காங்க. சரி சீக்கிரம் ரெடியாக நாமளும் கிளம்பணும்ல, பூஜைக்கு டைமுக்கு போகணும், மீனா அங்கே நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு. நான் ஏங்க வரணும் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஒரு மாமியாராக நீ வந்து அங்கே நல்ல காரியம் நடக்கும்போது நிற்க வேணாமா, உன் பிள்ளைக்கோ ஒரு மருமகளுக்கோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு. அவன் என்னைக்கு என்ன மாமியாலாம் பார்த்துருக்கு அப்படின்னு. ஏன் அப்படி வாய்க்கு சொல்லிட்டு இருக்க, உங்களை வாய் நிறையா அத்தை அத்தைன்னு கூப்பிடுறவன் மீனா மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே கூட உன்னை ஆன்ட்டின்னு கூப்பிடுறாங்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரெடியாகி கிளம்புறதுக்காக அங்கே போயிடுறாங்க. ஸோ ரோகிணியை இன்வைட் பண்ணாமலே அவங்களும் அங்கே வராங்க, கிளம்பிகிட்ருக்காங்க. அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க எங்கே போகிற கல்யாணி அப்படின்னு. மீனா அந்த பில்டருக்கான பூ ஆர்டரை வாங்கி இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடத்திட்டுருக்கா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும், உன்னை மீனா கூப்பிட்டாடா அப்படின்னு. அவ எங்கம்மா கூப்பிட்டா, அதெல்லாம் இல்லை நானே தான் போகிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிற நீ, மீனா கூப்பிடாமையே நீ அங்கே போய் நிற்கிறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு.
அப்படி யார் அங்கே என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, அது என்னோடய ஃபேமிலி தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தேவையில்லாமல் ஏதாச்சும் போய் பிரச்சனையில் மாட்டிக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸ்ருதியும் ஃபங்க்ஷன் போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கவோ அவங்களோட அம்மாவுமே கேட்குறாங்க எங்கே போன எந்த மாவுலையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க மீனாவுடைய ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு. நீ ஏன் அங்கே போகணும், அங்கே போனால் எல்லோரும் வருவாங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு. பரவாயில்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு தானே நாங்கள் போகிறேன். மீனா என்னை அதுக்கு தான் பிளான் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. அங்கே போனால் எல்லோரும் என்னோடய மனசை மாற்ற பார்ப்பாங்க, நான் அதுக்கெல்லாம் மாற மாட்டேம்மா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ருதி நம்பிக்கையோடு அங்கே வராங்க. ஸோ ரவி எப்போ ஸ்ருதி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வீட்டிலேருந்து அண்ணாமலை, அப்புறம் மீனாவுடைய வீட்டிலேருந்து அவங்களுடைய அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. சத்யா வராங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவோடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்க. முருகன், வித்யா எல்லாருமே வராங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க ரவி ஸ்ருதி கிட்ட பேசுறதுக்காக. அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மீனா கிட்டே போகிறாங்க. மீனா, வாழ்த்துக்கள் மீனா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏன் ஸ்ருதி, ரவி கிட்ட பேசலாம்ல அப்படின்னு. அவனை கிட்ட பேச வேணான்னு சொல்லுங்கள், உங்கள் ஃபங்க்ஷன் அதுக்கும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டுருக்காங்க. ஸ்ருதி கிட்ட அண்ணாமலை பேசுகிறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நடந்த பிரச்சனையே எதுக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இப்படி பிடிவாதமாக இருக்க ஸ்ருதி, இங்கே பாரு, ரவி உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா, அவன் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி நீ அவங்ககிட்ட பேசுமா. அந்த பொண்ணு நீத்தும் ரவியை லவ் பண்ணுதுன்றதுக்காக நீ இவன் மேலே ஏன் கோவப்படுற, ரவி உனக்கு உண்மையாக இருக்கல, நீ அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்க, ஏன் ஸ்ருதி ப்ளீஸ் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அங்கே அந்த நீத்து சொல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவள் பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாதாம்மா, அவள் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கா. அவளுடைய நோக்கமே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னு தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 பேருமே இப்படி பிரிஞ்சிருந்தால் அவளுக்கு இன்னும் தானே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் அவளை வெறுப்பேற்றணும். அப்போ தான் அவளுக்கு கோபம் அதிகமாகும், உங்கள்கிட்ட பேசுவா, உங்களுடைய வழிக்கு நீத்து வந்துடுவா. இப்படி நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் ஸ்ருதி இதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது மீனாவும் முத்துவும் கரெக்டாக அந்த சமயத்தில் அண்ணாமலை சொன்னதை ஸ்ருதிக்கு நல்லா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்பா சொல்கிறது கரெக்டு பழங்குறல, நீ சொல்கிறத கேளு, அந்த பொண்ணுடைய நோக்கமே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது இருந்தால், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா அதுவே அவளுக்கு பலவீனமாயிடும், அவளுடைய கோவம் இன்னும் அதிகமாகணும். நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருந்தாதான் அவளுக்கு அர்த்தம் புரியும். இப்போ நீ உன் புருஷனை அந்த நீத்து லவ் பண்ணுறான உடனே எவ்வளோ கோவம் வருது உனக்கு. அந்த மாதிரி இப்போ அவள் ரவியை லவ் பண்ணுறன்னு லூசுத்தனமாக சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா. ரவியும் நீயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த நீத்துக்கு எவ்வளோ காண்டாகுன்றதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி, அவர் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு மீனாவும் சொல்லும். புரியுது மீனா அப்படின்னு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் அவளுடைய பலவீனமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும் ஸ்ருதியோட மனசும் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அப்போது ரவி ஸ்ருதி கிட்டே பேசுகிறாங்க. ப்ளீஸ் ஸ்ருதி, என்கிட்ட பேசு, நான் பண்ணது தப்பு தான், வேணா என்னை அடி, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் என்கிட்ட பேசாமல் நீ கூட என் ஃபோனை அட்டன் பண்ணாமல் நீ என் கூட இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னலாம் பேசி ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவோ அவங்களோட மனசுமே மாறிட்டுருக்கு. ஆனால் ஒன்று, அந்த நீத்து உங்ககிட்ட கண்டிப்பாக சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்கும், எப்படியாச்சும் நடத்தி காட்டலாம், நீ என் கூட இருந்தால் தானே எல்லாத்தையும் நான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. ரவி ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் கரெக்டாக அங்கே இங்கே ரோகிணி வராங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி, இப்போ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கோவப்பட்டு போய் அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல நாளதமாக எதுவும் வாங்கி கட்டிக்காது, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, விஜயா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எல்லாரையும் தாண்டி மனோஜ்கிட்ட பேசுகிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணி அங்கேருந்து போக போகிறாங்களா, இதில் ஏதாச்சும் இந்த மீனாவுடைய ஃபங்க்ஷனில் பிரச்சனை பண்ணி அவங்களுடைய ஆர்டர் தடப்பட போதா, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.